வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியில் நீடிக்க வேண்டும் என்ற செப்டம்பர் 1 ஆம் தேதி உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செவ்வாயன்று திருச்சியில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கல்வி முறையில் இந்த உத்தரவு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோருவதாக கூறினார். டிஇடி விதியை மீண்டும் அமல்படுத்துவது இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் மீதமுள்ள கிட்டத்தட்ட 3.28 லட்சம் ஆசிரியர்களையும் ஓய்வு பெறும் தருவாயில் உள்ள கூடுதலாக 67,000 ஆசிரியர்களையும் பாதிக்கும் என்று அமைச்சர் விளக்கினார். அத்தகைய நடவடிக்கை பல தசாப்தங்களாக பணியாற்றி வரும் அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களை நியாயமற்ற முறையில் தண்டிக்கும் என்று அவர் வாதிட்டார். இந்த ஆசிரியர்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டால் அல்லது ஓய்வு பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான வகுப்பறைகள் பயிற்றுனர்கள் இல்லாமல் போகும். இது தமிழ்நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்று பொய்யாமொழி எச்சரித்தார். மேலும் ஆசிரியர்களை பாதுகாக்கவும் பள்ளிக் கல்வி முறையில் தொடர்ச்சியை உறுதி செய்யவும் வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சிறப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார். ஆகஸ்ட் 23, 2010 அன்று வெளியிடப்பட்ட தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவிப்பை மேற்கோள் காட்டி அந்த தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் டிஇடி தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த விலக்கை நிலைநிறுத்துமாறு மறுஆய்வு மனு உச்ச நீதிமன்றத்தை கோரியது. 2010க்கு முந்தைய நியமனங்கள் டிஇடி நிபந்தனை இல்லாமல் பதவி உயர்வுகளுக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் 2010க்கு பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு மட்டுமே இந்த தேர்வு வருங்காலத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெளிவான உத்தரவை அரசு கோரியுள்ளது. இது தேசிய விதிமுறைகளுடன் எதிர்கால ஆட்சேர்ப்பை சீரமைக்கும் அதே வேளையில் மூத்த ஆசிரியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த உத்தரவை மாற்றமின்றி செயல்படுத்துவது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆசிரியர்களின் முன்னோடியில்லாத பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்றும் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் அரசாங்கத்தால் நிரப்ப முடியாத பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்றும் பொய்யாமொழி எச்சரித்தார். இதுபோன்ற ஒரு வெற்றிடம் அரசு பள்ளிகளை மட்டுமே நம்பியுள்ள கிராமப்புற, மலைவாழ் மற்றும் விளிம்புநிலை குழந்தைகளின் கல்வி உரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.